இந்த ரம்யா என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டா அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரம்யா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே புத்திசாலித்தனமாக கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னே சொல்லலாங்க. எப்படிடா இந்த பிரச்சனையை அப்படியே அன்னத்து மேலே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரம்யா பண்ணியிருக்கா. ஆனால் பாவம் அண்ணன் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரவணன் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ரொம்பவே விடாப்பிடியா இதெல்லாம் முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும்னாலே வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு வழியா ரம்யாவோட மூக்க உடைச்சு பல்பு வாங்கிட்டு தான் அனுப்பவே வச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்துல சரவணனை பாராட்டலாம். ஏன்னா பல விஷயத்துல சரவணன் மற்ற எல்லாருமே ஏமாத்திருக்காரு. ஆனா இப்போ என்னமோ தெரியல ரொம்பவே உண்மையா இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்துல அவர் சொல்றது ஓகே அப்படின்னு ஏத்துக்கலாங்க. இந்த ரம்யா பாத்தீங்க அப்படின்னா ஏற்காடுல இருந்து கிளம்பி வந்துகிட்டே இருக்கும்போது எப்படியாவது சரவணன் தான் மேல கோவமா இருக்கா, அந்த முட்டாளை எப்படியாவது நம்ம ஏமாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு கால் பண்றாங்க. ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் பாத்தீங்கன்னா கமிஷனர் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன், அந்த நம்பர் இப்போ எந்த லொகேஷன்ல இருக்கா அப்படிங்கிறது எனக்கு உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரவணோட பேரும் அவரோட நம்பரும் கொடுத்துடுறாங்க. அவருமே உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. அவங்க 3 பேருமே போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக இறங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ரம்யா அந்த இடத்துல இறங்கிட்டு அவங்க 3 பேரையும் பார்க்குறாங்க. அவங்க 3 பேருமே சாப்பிட்றதுக்காக உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த இப்போ கண்டிப்பாக இந்த பழியை நம்ம அன்னத்து மேலே போடணும். ஏன்னா நான் தான் அந்த ஃபோட்டோவை அந்த கடத்தினவங்களுக்கெல்லாம் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த அப்படியே நம்ம பிளேட்டை திருப்பி விட்டா மட்டும்தான் நம்மளால அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க எல்லாருமே பழி வாங்க முடியும் அப்படிங்கறத கரெக்டா ரம்யா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சூப்பரான மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வரும்போது நான் இப்போ தான் உங்ககிட்ட சாவி கொடுத்துட்டு போனேன், அதனால எனக்கு இப்போ கொஞ்சம் சாவி வேணும், நான் உள்ளே இருக்கிற பர்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிரைவர் முழிக்கிறாரு. நீங்கள் இப்போ கொடுத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலையே மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ தானங்க உங்ககிட்ட கொடுத்தோம், ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி, நீங்க என்ன கீ குடிக்க மாட்டீங்கல்ல, நீங்களே வச்சுக்கோங்க, யார் உங்ககிட்ட கொடுக்க சொல்றாங்களோ நான் அவங்ககிட்டே போய் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ரம்யா அப்படியே நேக்கா கிளம்பும் போது உடனே அந்த டிரைவர் மேடம் மேடம் நில்லுங்க, சாரி மேடம் எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு, சரி பரவாயில்ல இந்தாங்க கீ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. உடனே பாத்தீங்க அப்படின்னா ரம்யா அவங்க 3 பேர் காரை ஓபன் பண்ணிடுறாங்க. ஓபன் பண்ணிட்டு அன்னத்தோட பேக் அங்க இருக்கு. அந்த பேக்ல ரம்யா தன்னோட போனையும் உள்ள வச்சிடறாங்க. ஏன்னா தன்னோட போனை ரம்யா அண்ணன் திருடி தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கா அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு டிரைவர்கிட்டே பாத்தீங்கன்னா கீயை கொடுத்துட்டு சரி நான் உள்ள போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு வெளியேயும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா கார்ல ஏறிடுறாங்க. இதுக்கப்புறம் தாண்டி என்னோட ஆட்டமே இருக்கு, நீ என்ன விஷயத்துல வேணாலும் தப்பிக்கலாம் அண்ணோ, ஆனா இந்த விஷயத்துல உன்னால தப்பிக்கவே முடியாது. அந்த சரவணன் என்னையவே அவ்வளோ பேச்சு பேசுறானா, அவனுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு வழியா இங்க இவங்க 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரம்யா பாத்தீங்க அப்படின்னா பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்லும் போதுதான் அண்ணன் தன்னுடைய செல்போனை திருடி தான் இப்படிப்பட்ட ஒரு வேலை பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லும் போது எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அண்ணமுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இது, எப்படி இவ போன் நம்ம பேக்ல வந்துச்சு, அது மட்டும் இல்லாம நான் பேகை கையில கூட எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, சின்னதா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, இப்போ இவ சொல்றாளே என் பேக்ல அவளோட போன் வந்துச்சு, நான் தான் திருடி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுமான்னு நோட் பண்ணுங்க, ஏற்காடு போனதுல இருந்து நான் என்னோட பேகை நான் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பும் போது அங்க இருந்து என்னோட பேகை எடுத்துட்டு வந்தது நீங்க தான், என்னோட ஹேண்ட்பேக்ல இருந்து கொண்டு நீங்க தான் கார்ல வச்சீங்க. அதுக்கப்புறம் கார்ல இருக்கும்போது கூட அந்த பேகை நான் ஒரு தடவை கூட ஓபன் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம், அங்க கூட நான் அந்த பேகை எடுக்காம கார்லயே தான் அப்படியே வச்சுட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது அவளோட போன் எப்படி என் பேக்ல வந்திருக்கும், இதுல ஏதோ ஒரு தப்பா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேக்குறாங்க. கார்த்திக் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அட ஆமா அண்ணோ நீ சொல்றது சரிதான், எந்த இடத்துலையுமே பேக் நீ யூஸ் பண்ணவும் இல்லை எடுக்கவும் இல்லை, அப்போ எப்படி அவளோட ஃபோன் உன்னோட பேக்ல வந்துச்சு, இதுல என்னமோ சதி இருக்கு, ஒன்று யாரையாவது விட்டு அவளோட ஃபோனை உன் பேக்ல வைக்க வச்சிருக்கணும், இல்லைன்னா நம்ம இல்லாத நேரம் பார்த்தா அவளே உன்னோட பேக்ல வச்சிருக்கணும், ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நகையை இப்படித்தானே வச்சா, அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த அவ பண்ணியிருக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அண்ணம் தான்.
நான் ஒன்றும் கிடையாது, நீங்க தேவையில்லாம வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காதீங்க சரவணன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னதான் வந்து ரம்யா சொன்னாலுமே சரவணன் பார்த்தீங்கன்னா அதை நம்புற மாதிரியே வந்து இல்லை. அண்ணன் வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. ஓ ஃபோனை எடுத்துட்டு எதுக்கு வந்து தேவையில்லாம வந்து என்னோட என்னோட ஃபோட்டோவை வந்து அனுப்பி, அதுவும் முக்கியமாக வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பிட்டு என்னை கடத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சரவணன், இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், அப்போ கூட நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்களா? இது எல்லாமே ஒரு பிளான் சரவணன். நம்ம 2 பேரும் சேர்ந்துடக்கூடாது, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிதான் ஆரம்பத்துலேருந்தே இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்களா? நம்ம ஏற்காடு போனதுலேருந்து நமக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. அது எல்லாத்துக்கும் காரணம் இவ வந்ததுனால மட்டும்தான். முதல் நாளே உங்களுக்கு வந்து பால்ல இவ தூக்க மருந்து கலந்து கொடுத்தா. ஆனா நீங்க என்னடான்னா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சரவணன்? நான் உங்க கூட வாழணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா என் மேல வந்து பழிய போடுறீங்க. என்ன ஆண்டி இது, உங்க புள்ள எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா ரம்யா வந்து டிராமா மேல டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. செண்பகமும் பாத்தீங்கன்னா இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு அப்படிங்கிறது இருக்கா இல்லையாடா? என் தங்கத்தை பாத்தியாடா? எந்த ஒரு தப்பும் பண்ணல. அவ எதுக்குடா உனைய வந்து இப்படிலாம் பண்ண போறா? அவ உன் கூட வாழணும்னு நினைக்கிறாடா. அப்படிப்பட்டவளை போயிட்டு இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் நீ வந்து பேசலாமாடா? இதெல்லாத்துக்கும் காரணம் அதோ நிக்கிறாளே அந்த புடவைக்காரி தான். பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி கமுக்கமா நிக்கிறா பாத்தியா? அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான்டா நீங்க 2 பேரும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து செண்பகமும் பாத்தீங்கன்னா தனக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லி அன்னத்தை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் ரம்யா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து சிரிச்ச மேனிக்கே பயங்கரமாக வில்லி மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, இல்லை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கிற வாய்ப்பே கிடையாது, அண்ணன் வந்து இப்படி பண்றவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து தான் மனசுக்குள்ள வந்து தோணிக்கிட்டு இருக்கு. மா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, இவ சொல்றது எல்லாமே வந்து பொய், ஃப்ராடு. இவ சொல்றதை நம்பி நீ வந்து என்னடானே என்னை திட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஆண்டி, எவ்வளோ தூரம் சொன்னா கூட உங்க பையன் கொஞ்சம் கூட நம்ப மாட்டாரா? அப்படி என்ன, கட்டின பொண்டாட்டியை விட அந்த அன்னத்தை தான் அவ்வளோ நம்புவாரா உங்க பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏய் வாய மூடு, நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? நீயும் அண்ணமும் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் அவங்கள தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அது வந்து உண்மைதான். ஆனா இப்பதான் தெரியுது யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இப்பயாவது வந்து நீ எப்படிப்பட்ட அப்படிங்கிற பொண்ணு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்புவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு இந்த விஷயம் எவ்வளவோ பண்ண தெரிஞ்சவளுக்கு உன்னோட போனை எடுத்து அன்னத்தோட பேக்ல போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரண்டி ஆக போகுது? அதை போய் அவ எதுக்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை போய் அதை எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சரவணன் கேட்கும்போது ரம்யா பாத்தீங்க அப்படின்னா பயங்கர கோபத்துல வந்து சரவணனை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா கண்டிப்பா வந்து சரவணன் ரம்யாவை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ள போறது உறுதிங்க. ஸோ அதை பாக்குறதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.